போதை வெறியாட்டத்தால் யாழ் மண்ணின் கராத்தே வீரன் லண்டனில் குத்தி படுகொலை. கொடுத்த பணத்தை மீளக் கேட்டதில் நடந்த பயங்கரம். இலங்கையிலிருந்து கல்வி தகமையுடன் வருடா வருடம் புலம்பெயரும் புத்திஜீவிகளுக்கு வரையறையற்ற நிலை காணப்படுகிறது. காரணம், பட்டம் பெற்றவர்களுக்கு நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின் தொழில் கிடைக்கும். பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காதவர்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களில் அனுமதி கிடைக்கும். ஆனால் பெருந்தொகை பணத்துக்கு மத்தியிலேயே இந்த அனுமதி கிடைக்கிறது. இருந்தபோதிலும் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இவ்வாறான நிலையில் இலங்கையிலிருந்து உயர்கல்வி தகமையுடன் மாணவர் விசாவில் புலம்பெயரும் மாணவர்களின் எண்ணிக்கை கொரோனாவுக்கு பின் அதிகரித்து விட்டது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தேர்ந்தெடுக்கும் பொழுது பலர் கேட்பார்கள், இலங்கையிலிருந்து ஏன் புலம்பெயர்கிறீர்கள்? நீங்கள் கற்க ஆசைப்பட்ட பாடம் இலங்கை தனியார் பல்கலைக்கழகங்களில் இருக்கிறது. நீங்கள் ஏன் புலம்பெயர வேண்டும்? வீட்டோடிருங்கள் என்று அறிவுரை என்ற பெயரில் முட்டுக்கட்டை போடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்க காரணம், வாரத்தில் 3 நாட்கள் கல்வி நடவடிக்கை, 4 நாட்கள் வேலை என்ற பொறிமுறைக்குள் நாம் உள்ளீர்க்கப்பட்டு விடுவோம். இதனால் எமக்கான பொருளாதார நிலையில் நாம் மேம்பட்டு விடுவோம். இத்தனை தடைகளையும் தாண்டி யாழ்ப்பாணம் காரைநகரைச் சேர்ந்த மாணவன் அனோஜன் ஞானேஸ்வரன், வயது 21, கணக்கியல் மற்றும் நிதித்துறையில் பட்டம் பெறும் நோக்கில் புலம்பெயர்ந்து 3 வருடங்களாகிவிட்டது. ஆனால் 3ஆம் ஆண்டு பல்கலைக்கழக நிறைவுடன் அவனது வாழ்வும் நிறைவு பெற்றுவிட்டது. விபத்தா? இல்லை. சுகவீனமா? இல்லை. தற்கொலையா? இல்லவே இல்லை. அப்போ என்னதான் நடந்தது என்று தேடி பார்த்தால் யாரும் எதிர்பார்க்காத மரணம். அதுதான் கொலை. கொலையா? ஏன் நடந்தது? என்னதான் இவருக்கு நடந்திருக்கும்? இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து 3 வருடங்கள் தானே என கேட்போர்க்கெல்லாம் கிடைத்த பதில்தான் ஆச்சரியம். பொதுவாக புலம்பெயர் தேசத்து பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் பொழுது பலதரப்பட்ட பல்லின சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரே பல்கலைக்கழகத்தில் ஒரே பிரிவில் கல்வி கற்பார்கள். இவர்கள் அனைவரையும் மொழி ஒன்றாக்கும். இவ்வாறுதான் அறிமுகமானவர் டினோ டொனால்டன். இவருக்கு போதை பழக்கம் இருப்பது அனோஜனுக்கு தெரியாது. ஆனால் அனோஜன் ஆசிய நாட்டவர், லண்டனுக்கு புதியவர். இவரிடம் பணம் பெறலாம், காசை திருப்பி கொடுக்க தேவையில்லை என்ற கோணத்தில் டினோ டொனால்டன் பணம் கேட்டிருக்கிறார். அனோஜனும் பெற்றோர் கொடுக்கும் பணத்தில் தன்னை போல் வேறு நாட்டிலிருந்து வந்த மாணவன் பணம் கொடுத்து உதவி செய்யலாம் என்ற நோக்கத்தில் பணத்தை கொடுத்துள்ளார். பின்னாளில் தான் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஏற்பட்ட மனக்கசப்பில் அனோஜனை ரயிலுக்காக காத்திருக்கும் பொழுது கத்தியால் முதுகில் குத்தி கொலை செய்து விட்டார் டினோ டொனால்டன். கொலை செய்துவிட்டு 1 மணித்தியாலத்துக்குள் பேருந்தில் ஏறிய டினோ டொனால்டன் பேருந்தில் ஏறி சிரித்து பேசிக்கொண்டு பார்ப்பவர்களை கேலி செய்து கொண்டு சென்ற காட்சிதான் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. கொலையாளியை தேடும் படலம் ஆரம்பமானது. சிசிடிவி மூலம் டினோ டொனால்டன் வீட்டை போலீசார் முற்றுகையிட்டனர். வீட்டில் ஆள் இருக்கவில்லை. மறுநாள் தேடுதல்கள் தொடர்ந்தது. ஆள் இல்லை. 3ஆம் நாள் அவரது வீட்டு மணியை அழுத்திய போது டினோ டொனால்டன் போதையில், நான் அவனை முதுகில் குத்திவிட்டேன், கத்தி உள்ளே செல்வதை நான் உணர்ந்தேன் என்று பெருமையாக பேசியது பதிவாகியிருந்தது. ஆனால் அவன் எதிர்பார்க்கவில்லை, அதுவே தனக்கு எமனாகும் என்று. காரணம் போதை. இதை உன்னிப்பாக கேட்ட போலீசார் அடாத்தாக வீட்டை உடைத்து உட்சென்ற பொழுது அந்த வீட்டில் மனிதர்கள் வசிப்பதற்கான தடயங்களே இல்லாமலும் பொருட்கள் குழம்பிய நிலையிலும் அழுக்காகவும் துர்நாற்றம் வீசும் வீடாகவும் இருந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய தீவிர தேடுதல்களில் டினோ டொனால்டன் அவரது வீட்டில் இருந்த ஒரு அலுமாரிக்கு பின்னால் ஒளிந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். இவரை கைது செய்த அதே நேரம் இவரது அறையில் இருந்து சுமார் 1000 பவுண்ட்ஸ் பெறுமதியான போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து டினோ டொனால்டன் நீதிமன்றத்தில் முன்னிலையான பொழுது நீதிமன்றம் அவரை கொலையாளியாக தீர்ப்பளித்தது. அவருக்கான தண்டனை விரைவில் அறிவிக்கப்படும். இந்த நிலையில் கத்திக்குத்தில் படுகொலை செய்யப்பட்ட அனோஜன் ஞானேஸ்வரன் இலங்கையில் கல்வி கற்கும் காலத்தில்
கராத்தேயில் பிளாக் பெல்ட் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒரு சிறந்த கராத்தே வீரன். அவனது திறமையை, அறிவை, தைரியத்தை உணர்ந்ததனால்தான் அவனை கொலையாளி முதுகில் குத்தியிருப்பான். இல்லையென்றால் சிறந்த கராத்தே வீரன் நேருக்கு நேர் கத்தியுடன் கண்டிருந்தால் அவனது வலிமை அந்த கத்தி குத்தை தடுத்திருக்கும். பெற்றவர்களின் கனவு ஒரு நொடியில் சிதைந்து விட்டது. சகோதரர்களின் எதிர்பார்ப்பு மண்ணுக்குள் புதைந்து விட்டது. நீதி கிடைத்து விட்டது. ஆனால் இழந்த உயிரை யாராலும் திரும்ப கொடுக்க முடியாது. நம்பி பணம் கொடுத்தவனை கொலை செய்துவிட்டு சிரித்து கொண்டு, நான் கொலை செய்து விட்டேன், அவனின் முதுகில் கத்தி ஏறுவதை பார்த்து ரசித்தேன் என நீதிமன்றத்திலும் தன் குற்றத்தை ஒருவன் ஒப்புக்கொள்கிறான் என்றால் அவன் ஹரிச்சந்திரன் இல்லை, போதையால் உணர்விழந்த மனித மிருகம். இது லண்டனில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என பல இடங்களிலும் நடக்கிறது. இலங்கை தமிழன், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், ஒரு இன்டர்நேஷனல் கராத்தே பிளேயர் என்றபடியால் இவரது கொலை வெளியில் தெரிந்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ தெரியாத கொலை பட்டியல்கள் இருக்கிறது. போதையால் கொலை செய்யப்பட்ட உயிருக்கு தீர்ப்பு கிடைத்துவிட்டது. ஆனால் விலை மதிப்பற்ற உயிர் திரும்ப போவதில்லை. இதுதான் யதார்த்தம்.